ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பரிகாரங்களை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். சரிங்களா? அதாவது என்னோடய வீடியோ வந்து மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோஸ். ஓகே, பரிகாரங்கள். முதல்ல நம்ம என்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸோடு இருக்காங்க. அதாவது என்ன பரிகாரம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பரிகாரம்னாலே என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். பரிகாரம் முதல்ல எந்த மாதிரி ஒரு ஆளை எஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சரிங்களா? அவருக்கு பரிகாரம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் கொடுத்தா அவர் டயபெட்டிஸ் குணமாகும்? ஏதாவது பரிகாரம் கொடுத்தா டயபெட்டிஸ் சுகருக்கு போகுமா? சரி, அதை விடுங்க. ஒருத்தர் வந்து குள்ளமாக இருக்கார், எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார், நான் பரிகாரம் பண்ணி ஹைட் ஆகணும்னு சொல்லிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி ஹைட்டாக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் என்ன தெரியுது? ஒரு பரிகாரம் வந்து உடல்நிலையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அது ஃபஸ்ட் திங். சரியா? ஓகே. அப்போ ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்களை ஏதாவது கொண்டு வருமா? என்கிட்ட வந்து ரெகுலராக கன்சல்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறதே இது தான். ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க. நிறைய வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகியிருக்கும். ஒரு போன வாரம் கூட ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து 3 மாதத்தில் வந்து ஒரு 20 லட்ச ரூபாவாவது கண்டிப்பாக தேவையாம், இல்லைனா வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து அவர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு. இங்கே யோசிச்சு பாருங்கள், 3 மாதத்தில் 20 லட்ச ரூபா. இதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும்னு என்கிட்ட வந்து கேட்குறாரு. அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்ததுன்னா ஜோசியக்காரங்க வந்து யாருமே ஜோசியம் பார்க்க மாட்டாங்களே. அவங்களுக்கே எல்லாருமே வந்து நம்மளே வந்து பரிகாரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லோரும் பணக்காரம் இல்லாமே, அப்புறமேட்டு எதுக்கு நாங்கள் உட்காந்து ஜோசியம் பார்க்குறோம்? கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த பரிகாரம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. சரி, அப்படின்னா பரிகாரம்னா முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் வந்து பரிகாரங்களும் பலன்களும் சொல்லிட்டு ஒரு புக்கையே எழுதுகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்தில். அதாவது பரிகாரம்னா அது வந்து ஒரு டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணுமா, இன்டைரக்டாக எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க, சரி. அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார்? மருந்து மாத்திரைலாம் கொடுப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்ட உடனே நம்ம உடம்பு சரியாயிடும். அது எதனால்? அந்த டாக்டர் கொடுக்குற மருந்தில் அவ்வளோ விசேஷமான சக்தி இருக்கா? அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இன்றைக்கு வரைக்கும் எல்லா நோய்க்குமே மனோ தத்துவ நோய்களுக்கு எல்லாமே வந்து உடல் ரீதியான நோய்களுக்கும் கூட ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாருன்னா அதில் 25% வரைக்கும் தான் அந்த மாத்திரை வேலை செய்யும் ஒருத்தருக்கு. மீதி 75% நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நோய் இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால குணமாகும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? அதனால தான் அந்த நோய் குணமாகும். ஸோ அந்த மாத்திரையோட வேலை 25% மட்டும்தான். மீதி எல்லாமே 75% நம்ம நம்பிக்கை தான். அதுதான் ஒரு நல்ல டாக்டர் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போகிறீங்க. ஜோசியக்காரரை விடுங்க, ஃபஸ்ட் டாக்டர்கிட்ட இது பண்ணுவோம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு, இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமான நோய், நீ எப்படி தான் பிழைக்க போறியோ தெரியல அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அது சொல்லிவிட்டு ஒரு மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குமா நோய் குணமாகும்னு சொல்லிட்டு? அப்போ எப்படி அந்த மாத்திரையை சாப்பிட்டு நீங்கள் குணமடைவீங்க? அதே விஷயந்தான். ஜோசியக்காரங்களையும் நிறைய பேர் வந்து போய் பார்க்குறீங்க. சும்மா வந்து ஏடா கூடமாக போன உடனே அந்த தோஷம் இந்த தோஷம், உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 4-5 கோயில் லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் தோஷம் தீந்துடும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இது எப்படி? பரிகாரம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பரிகாரம்னா இந்த டாக்டர் கொடுக்க மாத்திரை மாதிரி தான். நம்மளை வந்து மென்டலி வந்து அந்த பரிகாரம் வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி மென்டலி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸை பாஸ் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல பரிகாரம்.
ஆனால் அந்த பரிகாரம் பண்ணுறதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அது வந்து பரிகாரம் வந்து மேஜிக் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரிகாரம் வந்து மேஜிக் கிடையாது. இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது கேட்பாங்க, சார் இந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கியிருக்க, பலன்களும் பரிகாரமும் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்லி. நான் கேட்பேன், அப்படி ஒரு புக்கு இருக்குன்னா வந்து ஒன்று அந்த புக்கை எழுதினவன் பைத்தியக்காரனாக இருக்கணும், இதில் அதை வாங்கி படிக்கிற நீ பைத்தியக்காரனாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் இந்த ஒரு தடவை கோல்டுன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க எல்லோரும். உங்கள் டாக்டர் வந்து லைனாக நிறைய கேள்வி கேட்பார். ரீசெண்டாக எங்கேயாவது வெளியில் போய் தண்ணி மாற்றி குடிச்சிங்களான்னு. அப்புறமேட்டு இருமல் இருக்கா, காஃப் இருக்கான்னு, ரன்னிங் நோஸ் இருக்கான்னு, தலை பாரமாக இருக்கா, த்ரோட் பெயின் இருக்கா, இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரு கோல்டுக்கு. சரிங்களா? அது கொஞ்ச நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடும் உங்களுக்கு. அதே அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில். திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து 2வது தடவை கோல்டு வரும்போது அதே மாத்திரையை போய் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யாது, கோல்டு போகாது. என்ன ரீசன்? கோல்டுங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 வகையான வைரஸால் க்ரியேட் ஆகிற நோய். அந்த சாதாரண கோல்டுக்கே ஒவ்வொரு தடவை நீங்கள் டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் கரெக்டாக எந்த மாதிரி வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லி யோகிச்சு அதுக்கு மாத்திரை கொடுத்தா தான் வேலை செய்யும். ஆனால் பரிகாரன்றதும் அதே மாதிரி தான். நம்ம எல்லாரோட ஜாதகமே ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கர்மா இருக்குது, ஒவ்வொரு பாவ புண்ணியம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு பரிகாரமும் சொல்லணுமே. அதை விட்டுட்டு ஒரு பொதுப்படையான பரிகாரத்தை வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க, அது பண்ணால் இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம். பரிகாரன்றது எல்லாமே ரொம்ப உண்மை. ஆனால் அதை வந்து ரொம்ப பரிகாரத்தையே வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதையே வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து இவ்வளோ வெட்கப்படுற வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு. புரியுதுங்களா? ஸோ வந்து பரிகாரங்கள்னால் முதல்ல என்னென்னு மக்களுக்கு வந்து புரியணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.